இது எவ்வளோம்மா? 1/4 கிலோ 20 ரூபாண்ணே. 1/4 கிலோவா? ஆமாண்ணே. அப்போ இது எவ்வளோம்மா? அது 25 ரூபாண்ணே. கொஞ்சம் பார்த்து குறைச்சி போடுமா. எடுண்ணே பார்த்துக்கலாம். கொஞ்சம் இஞ்சி இருந்தால் எடுத்து கொடுமா. எல்லா விலையும் அதிகமாக இருக்குது. அப்பா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. இந்த கத்திரிக்காய் போடுறோமா? இன்னும் 2 எடுத்து போடுங்கண்ணே. என்னப்பா? யாமனோட அப்பா தானே? ஆமாய்யா, யாமுனியோட அப்பா தான். யாமனோட ஃப்ரெண்டு வருண். சரி, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசலாமா? என்னப்பா, என்ன விஷயம்? கொஞ்சம் தனியாக பேசணும் சார். எதை பற்றி? பொண்ணு விஷயமா தான் சார். ஓ அப்படியா? ஆமாம் சார், கொஞ்சம் வாங்க. சரி வா. மாமா சீக்கிரம் கூட்டிட்டு காட்டுக்கு போ, வேலை நிறைய இருக்கு. சரி சரி. அப்பா சொல்லியா? டைம்க்கு சாப்பிட்டு மாத்திரை போடு, வெளியில போறதா இருந்தா கூட எடுத்துட்டு போ. சரியா? சரிப்பா, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். யாமினி கொஞ்சம் நில்லுமா. என்னப்பா? வருண்னு யாரையாவது உனக்கு தெரியுமாமா? வருண் இல்லையேப்பா, அப்படி யாரும் தெரியலையே. ஏன்பா, என்னாச்சு? சரியா, நீ பத்திரமா போயிட்டு வா. சரிப்பா, நான் கிளம்புறேன். மாமா போயிட்டு வரேன். சரி, பார்த்து போயிட்டு வாயா. உனக்கு எது கொடுக்கணும்? நான் நீ நோகாமல் நுங்கு திங்க ஆசைப்படுவ. அதுக்கு ரேட் கேட்டால் நீ என்கிட்டே பேரம் பேசுவ. தடவை நல்ல ரேட் போட்டு வாங்கிக்கிறேன்ப்பா, கூட எனக்கு ஒத்து வராது. இந்த தடவை உனக்கு ஃபுட்டேஜ் தர ஐடியா கிடையாது. நீ காலை கட்ட. வருண், நல்ல ரேட் போட்டு தரேன், நானே வாங்கிக்கிறேன். நேரம் கொடுக்காத, புரியுதா? வருண் வருண் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேப்பா. எங்க பார்த்தோன்னு தான் ஞாபகம் இல்லை. இருங்க சார், சொல்கிறேன். எந்த ஏரியா நீ? என்ன பார்த்ததெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இதை பாருங்க. என்னப்பா? பா, சிகரெட் வாட தெருமுனை வரைக்கும் அடிக்குது. எப்படிதான் குடிக்கிறீங்களோ பாரு, வீடெல்லாம் புகை மண்டலமா இருக்கு. லைட்டு கூடவா போடாம இருப்பீங்க? என் மாமன் அனுப்பி வைப்பான்னு தெரியும், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நான் எதிர்பார்க்கலையே. அனுப்பி வைக்கலன்னா நீங்க சும்மா விட்டுருவீங்க பாருங்க. ஹே, காலையில நான் சாப்பிடாம வந்துட்டேன், நான் போய் சமைக்கட்டா? நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாமா? என்ன, அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் மாத்திக்கிட்டா?
பசியை விட அந்த பசி அதிகமாக இருக்கு. போலாமா? போலாம். இதுக்கே டென்ஷனானா எப்படி? இதை கொஞ்சம் நல்லா உத்து பாருங்க. இந்த ஏரியாலேயே செம்ம கட்ட நீ தாண்டி. உன்னை ஒவ்வொரு நாள் பார்க்கும்போதும் நான் நீயா, நீ நானா எவ்வளோ ரசித்து பார்த்துருப்ப தெரியுமா? சல்லாபத்தில் தான் எத்தனை சந்தோஷம் தேகத்தில் தொடங்கி பரவும் அந்த கிளுகிளுப்பு நாடி நரம்புகளில் சில்லிட்டு அடடடா உன்னை ஆட்கொள்ள இந்த ஒரு ஜென்மம் போதுமோ? ஐயா, யாரு? ஐயா, ஐயா, இதா வரேன். யாரு? டிஷ்ஷு சரியாக ஒர்க் ஆகலன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. பார்க்கலாங்களா ஐயா? வந்து பாருங்க. ஆ. டேய் சதீஷ், சொல்லுண்ணா. மேலே போய் டிஷ்ஷை பாரு. ஆ சரிண்ணா. ஏன்பா என்னப்பா ஆச்சு? 2 நாளாக இப்படியே தான் இருக்கு. ஐயா, இங்கே பாத்ரூம் இருக்குமா ஐயா? வெளியே தான் இருக்கு. வெளியே இருக்கு. சரிங்க, போயிட்டு நான் போயிட்டு வந்துடுறேன். ம் ம் ம். ஏன் தெரியுதா? ஒன்றும் தெரியலப்பா. குறகுறலாம் இருக்கு. இப்போ பாருங்க, தெரியுதா? தம்பி ஒன்றும் தெரியல தம்பி. பாருங்கயா, இப்போ தெரியுதா? இல்ல அப்படியே தான் பாருக்கு. இப்போ தெரியுதா? இப்போ பாருங்கயா, அப்படியே தான் குறகுறன்னு வருது. அப்புறம் கொஞ்சம் இரு வரேன். இல்லப்பா. இப்போ நல்லா தெரியுதானே? நீ பார்த்த எல்லா குடுமையும் இப்போ என் கையில். உன் பொண்ணு குடுமையும் அதில். ஒழுங்காக நான் சொல்கிறத செஞ்சினா உனக்கும் உன் பொண்ணுக்கும் எந்த பிரச்சனையும் வராது. செஞ்சனா என்ன? செய்யணும். புரியுதா? இல்லைன்னு வச்சுக்கோ, சதைச்சு போட்டு போயிட்டே இருப்பேன். வெறி பிடிச்ச நாய் மாதிரி ரோட்ல அலைய வேண்டியது
பாக்குற பொண்ணுங்களை எல்லாம் வீடியோ எடுக்க வேண்டியது, அத அவங்க அப்பனுக்கே அனுப்பி மிரட்டி அவளை படுக்க கூப்பிடுறது. ஏண்டா நாயே, நீ கூப்பிட்டதும் நாங்களும் ஐயோ ஆமாமான்னு எல்லாத்தையும் அவுத்து போட்டு அதை படுத்துறணும் இல்ல? அவ்வளோ காஜு எங்கேயாவது போய் கல்லுல வச்சு தேய்க்க வேண்டியது தானே? பொறப்பு கிட்டவனே. அப்பா, நீ பயப்படாதம்மா, நான் இருக்கேன். பொறுக்கி நாயே. சி, என்னடா இது? இதை ஏன்டா ஏன்ட்ட கட்டிட்டு இருக்க? இதுக்கே டென்ஷன் ஆனால் எப்படி? இதை கொஞ்சம் நல்லா ஒத்து பாருங்க. படம் நல்லா தெரியுதா? ஒழுங்காக நான் சொல்கிறத செஞ்சினா உனக்கும் உன் பொண்ணுக்கும் எந்த பிரச்சனையும் வராது. இல்லைன்னு வச்சுக்கோ, சும்மா நான் இதில் அப்லோட் பண்ணுறேன் அதில் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன். ஸ்ட்ரைட்டாக சேனல் தான். உங்கள் மூன் டிவி புத்தம் புதிய மெகா திரைப்படம், அது உன் பொண்ணு படம் தான். எப்படி உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கல்ல, மாப்பிள்ளை குடும்பம் உன் பொண்ணு படத்தை பார்த்தா நல்லா இருக்கும்ல? ஏதாவது கோளாராக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, சதைச்சு போட்டு போயிட்டே இருப்பேன். புரியும்னு நினைக்கிறேன். பொறுக்கி நாயே, ஒவ்வொரு வீட்லயும் டிஷ் மாற்றன்ற பேர்ல அவங்க வீட்ல கேமரா செட் பண்ணி அந்த பொண்ணுங்க குளிக்கிறதையும் துணி மாத்துறதையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அவங்கள மிரட்டி பெட்ரூம்க்கு கூப்பிட்டு அவங்க வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டு இருக்க. வெறி பிடிச்ச பொறுக்கி நாயே, நீ கூப்பிட்ட உடனே எங்க அப்பா என்ன அனுப்பிடுவாரு, நானும் வந்துருவேன். நீ பார்த்த எல்லா குடுமையும் இப்போ என் கையில். உன் பொண்ணு குடுமையும் அதில். உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கல்ல, மாப்பிள்ளை குடும்பம் உன் பொண்ணு படத்தை பார்த்தா நல்லா இருக்கும்ல? சதைச்சு போட்டு போயிட்டே இருப்பேன். ஒவ்வொரு வீட்லேயும் பொம்பளை புள்ள பிறந்தா தான் அம்மாவே வந்து பிறந்திருக்கான்னு சந்தோஷப்படுறதாண்டா அப்பங்காரன். அந்த பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து அவன் நல்லா வாடுறத பார்த்து பெருமைப்படுறவன் தாண்டா அப்பங்காரன். சிவன் இல்லைனா சக்தி இல்லை, சக்தி இல்லைனா சிவன் இல்லை, தாயிற் சிறந்த கோயில் இல்லை, மாதா பிதா குரு தெய்வம். இப்படி பார்க்கிற இடமெல்லாம் பொம்பளை பிள்ளைங்களை உயர்வா நினைக்கிற இந்த சமூகத்துல எப்படிடா உங்களால மட்டும் இப்படி பார்க்க முடியுது? எப்படிடா எப்படி டெலிகாஸ்ட் பண்ணுவியாடா? டெலிகாஸ்ட் பொறுக்கி நாயே, இப்ப பண்றா பாப்போம். அம்மாவா தான் பார்க்கணும், தங்கச்சியா தான் பார்க்கணும், பொண்டாட்டியா தான் பார்க்கணும். என் பொண்ணை அனுப்பி வைன்னு என்கிட்டயே கேக்குறியா? என்ன தைரியம்டா உனக்கு?